Hello everyone. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷ்னல் அஃபேர்ஸ், ஓகேங்களா? ஸோ நேஷ்னல் அஃபேர்ஸில் பாருங்கள், நம்மளோட UIDA யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க வந்து ஸ்டார்லிங்க் சேட்டலைட் கம்யூனிகேஷன் ப்ரைவேட் லிமிட்டடோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டார்லிங்க் சேட்டலைட் கம்யூனிகேஷன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றது ஒரு USA பேஸ்டு கம்பெனி, ஓகேங்களா? இவங்களோட தான் இவங்க பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் பேஸ்டு கஸ்டமர் வெரிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணணும். ஃபார் யாருக்காகனா, ஸ்டார்லிங்கோட சர்வீசஸ் வந்து இந்தியாவில் இருக்குல்ல, ஸோ அந்த சர்வீசஸ்க்காக ஆதார் பேஸ்டு கஸ்டமர் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணணுன்ட்டு ஆதார்னாலே UIDA வந்துருவாங்க. ஸோ இது ஸ்டார்லிங்க் சர்வீஸ்க்காக பண்ணுறது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்றது USA பேஸ்டு கம்பெனி. இது வந்து என்ன பண்ணுன்னா, இந்த ப்ராசஸ் வந்து ஸ்மூத், செக்யூர் அண்ட் வெரி ஈஸியாக ஆக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஆதார் பேஸ்டு வெரிஃபிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா? இப்போது ஸ்டார்லிங்கை பார்த்தீங்கன்னா என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சப் அத்தன்டிகேஷன் யூசர் ஏஜென்சியாகவும் சப் EKYC யூசர் ஏஜென்சியாகவும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு டெசிக்னேஷன் பார்த்துக்கோங்க. ஸ்டார்லிங்க்கை இப்போ வந்து சப் அத்தன்டிகேஷன் யூசர் ஏஜென்சி, சப் எலக்ட்ரானிக் நோ யுவர் கஸ்டமர் ஏஜென்சி யூசர் ஏஜென்சி அப்படின்ட்டு டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. கிளியர்? தென் வந்து இந்த ஸ்டார்லிங்க் சர்வீஸ் வந்து நம்மளுக்கு என்ன ரோல் அவுட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, ஹை ஸ்பீட் சேட்டலைட் இன்டர்நெட் வந்து எல்லா ஹவுஸ் ஹோல்டுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்களோட மெயின் எய்மாக இருக்குது. அதுக்காக தான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த ஆதார் பேஸ்டு வெரிஃபிகேஷன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது ஈஸி தான். ஸோ இந்த நியூஸில் நம்ம எக்ஸாமுக்கு தேவையானது எதுனா, யாரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. UIDAயும் ஸ்டார்லிங்க் சேட்டலைட் கம்யூனிகேஷன் ப்ரைவேட் லிமிட்டடும் சேர்ந்து தான். எதுக்காக? ஸ்டார்லிங்க் சர்வீசஸ் இந்தியா கொண்டு வரதுக்கு ஆதார் பேஸ்டு கஸ்டமர் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணணும். ப்ளஸ் ஸ்டார்லிங்கை வந்து ஒரு ரெண்டு ஏஜென்சியாக வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சப் அத்தன்டிகேஷன் யூசர் ஏஜென்சி, இன்னொன்று வந்து சப் எலக்ட்ரானிக் EKYC யூசர் ஏஜென்சி. ஓகே, ஸோ செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இது வந்து இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 நிவிஷிக் சேவா கென்ட்ராஸ் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா, இன்வெஸ்டர் எஜுகேஷன், அதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, IEPFAக்கான ஃபுல் ஃபார்ம் இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி 3 நிவேஷிக் சேவா கேந்திரா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கன்னா ஹைதராபாத், தெலுங்கானாவில். ஓகே, இந்த IEPFA வந்து எதுக்கு கீழே ஒர்க் ஆகுதுன்றது பார்த்துக்கோங்க. நான் எக்ஸாமில் இப்போ நிறைய இந்த மாதிரி கொஷின்ஸ் வருது, ஓகேங்களா? ஸோ இந்த IEPFA வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கீழே தான் வராங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இவங்க தான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 நிவிஷிக் சேவா கேந்திரா இன் ஹைதராபாத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இவங்க யார் கூட கொலாபரேட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இம்பார்ட்டண்ட். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், NSDL, CDSL, SEBI இவங்க 5 பேரோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி தான் இந்த இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிளியர்? இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது IEPFA யார் எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கீழே வராங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இது வந்து ஹைதராபாடுன்னு பார்த்துட்டோம். ஹைதராபாத்தில் ஒரு 3 லொக்கேஷனில் தான் வந்து இந்த 3 நிவிஷிக் சேவா கேந்திரா அப்படின்றத ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, KFin டெக்னாலஜி லிமிடெட். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா BSc ஹைதராபாத் ஆஃபீஸ் அண்ட் NSE ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த 3 இடத்துல தான் வந்து இந்த இது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நியூஸில் அந்த IEPFA எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்க, எங்கே வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த 3 லொக்கேஷனும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இது எதுக்காக மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மூத்தர் சர்வீஸ் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இதுவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கொலாபரேட்டிங் ஏஜென்சிஸும் பார்த்துக்கோங்க, மொத்தம் 5 பேர். கிளியர்? அவ்வளோதான் இந்த நியூஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ தேர்ட் நியூஸ் பாருங்கள். ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வராங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், நிப்மான் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் யங் லீடர் ஃபார் ஆக்டிவ் சிட்டிசன்ஷிப், 3 பேரும் சேர்ந்து MOU சைன் பண்ணி என்ன லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரேக்கிங் பேரியர்ஸ் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றத லான்ச் பண்ணுறாங்க. பிரேக்கிங் பேரியர்ஸ் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறாங்க, ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பேர் சேர்ந்து தான். ஓகே, யார் யாருன்னா DE,
PWD ப்ளஸ் நிப்மன் ஃபவுண்டேஷன் YLACனா யங் லீடர் ஃபார் ஆக்டிவ் சிட்டிசன்ஷிப். ஓகே, ஸோ பிரேக்கிங் பேரியர் ஃபெலோஷிப் அப்படின்றது லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கான எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இந்த DEPWD ஆஃபீஸஸில் வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத எய்மாக வச்சு தான் இந்த பிரேக்கிங் பேரியர் ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமே எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாலிசிக்கான எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிசபிலிட்டி ரைட்ஸ் இருக்குல்ல, அதுக்கான பாலிசிஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த எய்மாக இருக்குது. ப்ளஸ் வந்து இது எந்த இதுக்கு கீழே ஆக்ட் கீழே வருதுன்னு பார்த்துக்கோங்க. என்ஹான்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் RPWD ஆக்ட் 2016. RPWDனா ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016. இதுக்கு கீழே தான் இந்த ப்ரோக்ராம் வந்து இது பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது 3 பேர் சேர்ந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. அந்த பிரேக்கிங் பேரியர் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து மெயினாக எக்ஸாமுக்கு இந்த நியூஸில் தேவை. கிளியர்? அதே மாதிரி இந்த MOU வந்து ஒரு 1 இயருக்கு தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4th நியூஸ், பிரம்மபுத்திரா வேலி ஃபர்டிலைசர் கார்ப்பரேஷன் லிமிடெட் இவங்க வந்து ஒரு 5 இயர் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் வந்து நம்மளோட நேஷ்னல் சீட் சென்டர் ஆஃப் பூட்டான் அவங்களோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த நேஷ்னல் சீட் ஆஃப் பூட்டான் இது எங்கே இருக்குன்னா சில்குரி இன் வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது. கிளியர்? பிரம்மபுத்திரா வேலி ஃபர்டிலைசர் கார்ப்பரேஷன் லிமிட்டடு ஒரு 5 இயர் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட சேர்ந்துனா நேஷ்னல் சீட் சென்டர் ஆஃப் பூட்டான் இவங்களோட சேர்ந்து தான். இது எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஓகே, கிளியர்? ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து பூட்டானுக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா, யூரியா, சுஃபாலா, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அண்ட் பொராக்ஸ் இதெல்லாமே வந்து சப்ளை பண்ணணும் பூட்டானுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு 5 இயர் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் வந்து பிரம்மபுத்திரா வேலி வந்து இந்த நேஷ்னல் சீட் சென்டர் ஆஃப் பூட்டானோட சைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த நியூஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5th ஒன் பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இவங்க வந்து ஹைக் பண்ணி இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னு பார்த்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழே வராங்க. ஓகேங்களா? இவங்க என்ன ஹைக் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் கிராட்டியா பெனிஃபிட் அப்படின்ற ஒரு ஹைக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த ஹெக்ஸ் கிராட்டியா பெனிஃபிட் அப்படின்றது எந்த ஃபண்டு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா டெத் ரிலீஃப் ஃபண்டு கீழே தான் வருது. ஓகேங்களா? இது யாருக்காக மெயினாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு எம்ப்ளாயீஸ்க்காக கொண்டு வந்தப்பட்ட ஒரு ஹைக் தான் இது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 8.80 லேக்லேருந்து 15 லேக்குக்கு மாற்றிருக்காங்க இந்த எக்ஸ் கிராட்டியா பெனிஃபிட்டு. இது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னா April 1, 2025 நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சாரி, இங்கே 2025 இருக்குது, 2026. ஓகே, April 1, 2026 நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை, EPFO என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹைக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எக்ஸ் கிராட்டியா பெனிஃபிட் அப்படின்றது. இந்த எக்ஸ் கிராட்டியா பெனிஃபிட் அப்படின்றது டெத் ரிலீஃப் ஃபண்டு கீழே தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து மெயினாக எந்த எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு எம்ப்ளாயீஸ்க்கு. இதில் 8.80 லேக்லேருந்து 15 லேக்குக்கு மாற்றிருக்காங்க. இது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னா April 1, 2026 நடைமுறைக்கு வருது. ஓகேங்களா? அதே மாதிரி ஆனுவலாக பார்த்தீங்கன்னா 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனுவலாக பார்த்தீங்கன்னா 5% கிட்ட இந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த அமௌண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனுவலி வந்து 5% இன்க்ரீஸ் ஆகுதுல, இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். ஓகே, இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் யூரேஷியன் எக்கனாமிக் யூனியன் இவங்க 2 பேரும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யார்? இந்தியாவும் யூரேஷியன் எக்கனாமிக் யூனியன். இந்த யூரேஷியன் எக்கனாமிக் யூனியன் அப்படின்றது இப்போ தான் நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது, அது பார்த்துக்கோங்க. யூரேஷியன் எக்கனாமிக்
யூரேஷியன் எக்கனாமிக் யூனியன், அந்த யூனியன். ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. என்ன சைன் பண்ணியிருக்காங்கன்னா டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதை லான்ச் பண்ணுறதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிலேஷன்ஸ் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், மார்க்கெட் ஆக்சஸை வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரணும், ப்ளஸ் வந்து எம்எஸ்எம்இஸை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா வந்து யூரேஷியன் எக்கனாமிக் யூனியனோட சைன் பண்ணியிருக்காங்க டேர்ன் ஆஃப் ரெஃபரன்ஸு. எதுக்கு? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை லான்ச் பண்ணுறதுக்காக. இந்த யூரேஷியன் எக்கனாமிக் யூனியனில் இருக்க மெம்பர் கண்ட்ரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யார் யார் இதில் மெம்பராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்மேனியா, பெலாரஸ், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா. ஓகே, ஸோ அந்த 5 கண்ட்ரியுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த இஏஇயூவோட மெம்பர் கண்ட்ரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அர்மேனியா, பெலாரஸ், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. கிளியர்? இது வந்து ஃப்ரீ ட்ரேட் நெகோட்டியேஷன் வந்து டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மூலமாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு கொண்டு வரத்துக்கான எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட் சப்போர்ட் மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் நான் சொன்னல மார்க்கெட் ஆக்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றதையும் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இஏஇயூவோட கம்பைன்டு ஜிடிபி ஆஃப் யூஎஸ்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.5 ட்ரில்லியன். அதையும் பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. ஓகேங்களா? ஸோ அதில் அந்த மெம்பர் கண்ட்ரி இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் இந்த இஏஇயூ வந்து ஃபஸ்ட்டு எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்திருக்குன்னா January 1, 2015 தான் வந்திருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 5 கண்ட்ரிஸ். கிளியர்? இப்போது இந்த இஏஇயூவோட பிரசிடென்சி வந்து யார் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னா பெலாரஸ். அதை பார்த்துக்கோங்க அடிஷ்னலாக. கிளியர்? தென் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ஒரு யூபிஐ சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்காக. கிளியர்? ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சீம்லெஸ் அண்ட் செக்யூர் டிரான்சாக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வித்தவுட் எந்த ஒரு இந்தியன் மொபைல் நம்பர் இல்லாமலே. ஓகேங்களா? அதுக்காக லான்ச் பண்ணது தான் இந்த யூபிஐ சர்வீஸை. யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இந்த எந்த 2 அக்கௌண்ட் ஹோல்டர்னா நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் என்ஆர்இ, நான் ரெசிடென்ட் ஆர்டினரி என்ஆர்ஓ. இந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு தான் இந்தியன் ஃபோன் நம்பர்ஸ் இல்லாமலே அவங்க வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். கிளியர்? இதுவும் இம்பார்ட்டண்ட். இந்த லான்ச்சர் ஃபீச்சர் இஸ் அவைலபிள் ஃபார் என்ஆர்ஐ வந்து ஆல்ரெடி வந்து எந்தெந்த 12 கண்ட்ரீஸில் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் இந்தியா கிடையாது. ஜஸ்ட்டு அந்த கண்ட்ரீஸ் மட்டும் என்னென்னு பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா? தென் தாமஸ் குக் இந்தியா லிமிடெட் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாஸ்டர் கார்டோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. கான்டாக்ட்லெஸ் கிராஸ் பார்டர் பேமெண்ட் வந்து எனேபிள் பண்ணுறதுக்காக. யாருன்னா தாமஸ் குக் இந்தியா லிமிடெட் மாஸ்டர் கார்டோட கான்டாக்ட்லெஸ் கிராஸ் பார்டர் பேமெண்ட்டுக்காக ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எது மூலமாக பண்ண போகிறாங்க அப்படின்னா கூகுள் பே மூலமாக தான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தாமஸ் குக் இந்தியா இவங்க வந்து மாஸ்டர் கார்டோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு கிராஸ் பார்டர் பேமெண்ட் வந்து கூகுள் பே மூலமாக பண்ண போகிறாங்க. இது வந்து வேர்ல்டு வைடு பேமெண்ட் வந்து இந்த கூகுள் பே வச்சு அவங்க வந்து கிராஸ் பார்டர் பேமெண்ட் வந்து கான்டாக்ட்லெஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் தாமஸ் குக் இது வந்து இந்தியாவை சேர்ந்த கம்பெனி. இவங்க வந்து மாஸ்டர் கார்டோட எம்ஓயு சைன் பண்ணி இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன எலிமினேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஃபிசிக்கல் கார்ட்ஸ் எல்லாமே வந்து கேரி பண்ண வேண்டாம் இந்த கொண்டு வந்ததுனால. ஓகேங்களா? அவ்வளோதான் இது. ஓகே, நெக்ஸ்ட் எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஜிடிபி ரிப்போர்ட் தான். இந்த ஜிடிபி ரிப்போர்ட் நான் சொன்ன மாதிரி இது மந்த்லி சேஞ்ச் ஆகும்ல குவார்ட்டருக்கு குவார்ட்டர். ஸோ இது எக்ஸாமுக்கு அந்த 1 வீக் பிஃபோர் கரெக்டான இது கொடுப்பாங்க. அப்படி படிச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ இதை படித்து டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். 10th நியூஸா. ஓகே, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஓஎல் இருக்குல்ல, இது வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்னு எடுத்துக்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிட்சுயு ஓஎஸ்கே லைன்ஸ் லிமிடெட். ஓகேவா? இவங்க ட்ரேட் வால்ஸ் இன்க ப்ளஸ் சுசுகி மோட்டார் கார்பரேஷனோட சேர்ந்து
ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எங்கே வந்து இதை சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th டோக்கியோ இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து ஜப்பானில் நடந்துச்சு. அங்கே தான் வந்து இந்த எம்ஓயு 3 பேர் சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கோஆப்ரேஷன் வந்து ஆட்டோமொபைல் ட்ரேட் வந்து கோஆப்ரேஷன் வந்து கொண்டு வரணுன்றதுக்காக, ப்ளஸ் பிட்வீன் எந்த 2 இதுக்கு இடையிலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையில. ஓகேங்களா? அதனால தான் இவங்க 3 பேர் வந்து இந்த 9th டோக்கியோ இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட்டில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையில இருக்க ஆட்டோமொபைல் ட்ரேடில் இருக்க கோஆப்ரேஷன் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் இவங்க வந்து ஒரு நவரத்னா சென்டர் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் அண்ட் வந்து ஃபினான்சிங் ஆர்ம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அந்த இது பார்த்துக்கோங்க. ஃபினான்சிங் ஆர்ம் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் தான். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 199.7 crore லோன் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா சூரத் இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டெடுக்கு லோன் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ஹப் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. இது எங்கன்னா சூரத், குஜராத்தில். கிளியர்? இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து ஒரு நவரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபினான்சிங் ஆர்ம் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே எவ்வளோ லோன் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 199.70. எதுக்கு? சிட்கோனா சூரத் இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டட். கிளியர்? இது வந்து நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ஹப் எங்கன்னா சூரத், குஜராத்தில் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இந்த லோன் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சிட்கோ அப்படின்றது ஜாயிண்ட் வெஞ்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கும் கவர்மெண்ட் ஆஃப் குஜராத்க்கும் இடையில இருக்க ஜாயிண்ட் வெஞ்சர் தான் இந்த சிட்கோ அப்படின்றது. கிளியர்? நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் ப்ளஸ் வந்து இந்த இன்ஜினியர் இந்தியாஸ் லிமிடெட் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் கீழே வராங்க. இவங்க ஒரு எம்ஓயு வந்து யார் கூட சைன் பண்ணியிருக்காங்கன்னா நேஷ்னல் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டடோட வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த டிபார்ட்மெண்ட் கீழேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே வராங்க. இவங்க வந்து சைன் பண்ணதுக்கான ரீசன் பாரத் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸை வந்து டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? இது எதுக்காகனா 100 GW நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி வந்து 2047 அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ திரும்ப சொல்கிறேன். ஸோ இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் NPCIL நேஷ்னல் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டடோட எம்ஓயு சைன் பண்ணி பாரத் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. 100 GW நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி வந்து 2047 அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த எம்ஓயு. ஓகே, அதே மாதிரி இது வந்து நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் ஃபார் விக்சிட் பாரத் இதுக்கான ஒரு மேஜர் ஸ்டெப்ஸாகவும் இருக்குது இதை நோக்கி. ஓகேங்களா? ஸோ அதில் தான் வந்து இந்த 100 GW வந்து 2047 அச்சீவ் பண்ணணுன்ட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த இது வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இன்டர் கான்டினென்டல் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் IRBM இன்டர் கான்டினென்டல் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த IRBM அக்னி 5 இப்போ டெஸ்ட் பண்ணது. ஓகேங்களா? ஃப்ரம் எங்கேருந்துன்னா இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்சிலேருந்து எங்கன்னா சந்திப்பூர், ஒடிஷாவில். கிளியர்? சந்திப்பூர், ஒடிஷாவில் தான். ஓகேங்களா? இந்தியா வந்து டெஸ்ட் பண்ணது இந்த இன்டர் கான்டினென்டல் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் அக்னி 5. இது வந்து எங்கேருந்து அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னா இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்சு சந்திப்பூர், ஒடிஷாவில் தான் வந்து இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் டிட்டரன்ஸ் கெப்பாபிலிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் வந்து இதை டெவலப் பண்ணது யாருன்னா இந்த IRBM அக்னி 5 டெவலப் பண்ணது DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கேட்டகரி பார்த்திங்கன்னா இது எந்த கேட்டகரியில் வருதுன்னா இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் இந்த கிளாஸ் இந்த கேட்டகரியில் தான் வருது. ப்ளஸ் இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா less than 5000 கிலோமீட்டர்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேலோட் பார்த்திங்கன்னா கேன் கேரி அ நியூக்ளியர் வார்ஹெட் வந்து அப் டு 1.5 tons கிட்ட வந்து கேரி பண்ணும். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 50 tons கிட்ட சொல்லியிருக்காங்க. ப்ரொப்பல்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜ். ஒன்று வந்து 3 ஸ்டேஜ் சாலிட் ஃபியூயல் இன்ஜின். ஓகே, இது வந்து அதோடைய ப்ரொப்பல்ஷன். கிளியர்? ஸோ இது ஒன்றும் இல்லை. இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த IRBM அக்னி 5
இது இந்தியா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்சிலேருந்து எங்கன்னா ஒடிஷாவில். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இதில் நாசா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூர்யா அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சூர்யா அப்படின்றத ஒரு அட்வான்ஸ்டு ஓப்பன் சோர்ஸ் ஏஐ சிஸ்டம். ஓகேங்களா. இது வந்து எதுக்காகன்னா சோலார் ஸ்டார்ம்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காகவும் ஸ்பேஸ் வெதர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காகவும் தான் வந்து நாசா இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த சூர்யா அப்படின்றது. ஓகேங்களா. இதை வந்து டெவலப் பண்ணது யாருன்னா நாசாவோட இம்பேக்ட் இன் பார்ட்னர்ஷிப் வித் ஐபிஎம் இவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணது யாருன்னா NAIRR அப்படின்னா நேஷ்னல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் ரிசோர்ஸ் பைலட்டும் அண்ட் NSF லெட் இனிஷியேட்டிவ் அண்ட் வந்து NVIDIA இவங்களும் தான் சேர்ந்து இதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டேட்டா சோர்ஸ் பார்த்திங்கன்னா 15 years ஆஃப் டேட்டா NSAவோட சோலார் டைனமிக் அப்சர்வேட்டரியிலேருந்து 15 years டேட்டா வச்சு தான் வந்து இந்த சூர்யா அப்படின்றத பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த சூர்யா அப்படின்றது சன் சான்ஸ்கிரிட்டில். ஓகேங்களா. ஜஸ்ட் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாசா. கிளியர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் இன்சன் இருக்குல்ல அதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகேங்களா. 21st August இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அண்ட் ட்ரிபியூட் டு த விக்டிம்ஸ் ஆஃப் டெரரிசம். இது வந்து 8th year கமாமரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. தென் வந்து யார் ஆனர் என்ன எய்மாக வச்சு இந்த இது டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா விக்டிம்ஸை ஆனர் பண்ணுற விதமாகவும் ப்ளஸ் டெரரிசமோட சர்வைவர்ஸ் ஆஃப் டெரரிசமை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் ஹியூமன் ரைட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் August 21st அன்னைக்கு. இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா யுனைடட் பை ஹோப் கலெக்ஷன் ஆக்ஷன் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் டெரரிசம். ஓகேங்களா. இதை லான்ச் பண்ணது யுனைடட் நேஷன் தான் லான்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா 21st August 2018 தான் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. கிளியர். நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா அதே August 21 வேர்ல்டு சீனியர் சிட்டிசன் டே. ஓகேங்களா. ஸோ இது வந்து August 21 ஸோ இது வந்து ஃபார்மர் USA பிரசிடென்ட் ரொனால்ட் ரீகன் இவர் வந்து 1988 அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ப்ரொக்ளமேஷன் 5847 மூலமாக. ஓகே. ஸோ யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா October 1 தான் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன் அப்படின்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து வேர்ல்டு சீனியர் சிட்டிசன் டே. அண்ட் வந்து இதோட பர்பஸ் என்னென்னா ஹெல்த் கன்சர்னை வந்து ஹைலைட் பண்ணணும் ப்ளஸ் எல்டர் அப்யூஸ் ஐசோலேஷன் ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி அண்ட் சைபர் ரிஸ்க் இதெல்லாம் ஹைலைட் பண்ணி தான் இந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ப்ரொஜெக்ஷன் பார்த்திங்கன்னா 2032 6 age 60+ 2015 2.1 பில்லியனாக இருப்பாங்க அப்படின்றது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து 2050:300 million அப்படின்ற ஒரு இதுவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது வந்து வேர்ல்டு சீனியர் சிட்டிசன் டே. இதுக்கு வந்து தீம் பார்த்தீங்கன்னா எம்பவரிங் எல்டர்லி வாய்ஸஸ் ஃபார் அன் இன்க்ளூசிவ் ஃபியூச்சர். பட் ஆனால் இந்த தீம் வந்து அஃபிஷியலாக அவங்க சொல்லலை. பட் ஆனால் நிறைய சோர்ஸஸில் இதுதான் தீமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீநேம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஜலாலாபாத் டவுன் ஷாஜஹான்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா. இதை வந்து இப்போது பராசுராம்புரி அப்படின்ட்டு வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த டவுன் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்துக்கோங்க. ஷாஜஹான்பூர் டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேஷ். இதை தான் வந்து பராசுராம்புரி அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் தான் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க இந்த ரீநேமிங். ஓகே. இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ் ஹெரிட்டேஜ் ஆஃப் த டவுனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த நேம் வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த எதுலேருந்து எதை ரீநேம் பண்ணியிருக்காங்க அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது எந்த ஸ்டேட்டு பார்த்துக்கோங்க யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டா போதும். ஓகே. ஸோ இன்னைக்கான நியூஸ் ஓவர். தேங்க்யூ.